இன்னைக்கு நம்ம வாணியம்பாடியில இருக்கக்கூடிய ராயல் பீஸா அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இவங்க பதிவு பண்ண மாசம் 20,000 கரண்ட் பில்லு, அதுல வந்து 5,000 பெனால்டி, போன மாசம் 9,000 பெனால்டி. அந்த லெக்சர் வந்து இந்த வீடியோல அட்டாச் பண்றேன். இவருடைய ஆவரேஜ் பவர் ஃபேக்டர் பாத்தீங்கன்னு சொன்னா, இவருடைய ஆவரேஜ் பவர் ஃபேக்டர் 76. இவருடைய ஆம்பியர் இன்ஸ்டன்ட் பவர் ஃபேக்டர் பாருங்க. இப்போ இவரோட இன்ஸ்டன்ட் பவர் ஃபேக்டர் வந்து 68 தான் இருக்குது, 68% தான். இவரோட ஆம்பியர் பாருங்க 3 ஆம்பியர் இருக்குது. நம்ம கெப்பாசிட்டி மாட்டினதுக்கு அப்புறம் இதுல என்ன மாறுதல் வருது, எவ்வளவு இன்ஸ்டன்ட்ல பவர் ஃபேக்டர் கூடுது, எவ்வளவு ஆம்பியர் குறையுதுங்கிறத பாத்துக்கலாம். இப்ப நம்ம கெப்பாசிட்டி மாட்டி முடிச்சிட்டோம். மாட்டினதுக்கு அப்புறம் இதோட இன்ஸ்டன்ட் பிஎஃப் அப்புறம் ஆம்பியர் எவ்வளவு மாறி இருக்குன்னு பாத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதோட இன்ஸ்டன்ட் பிஎஃப் பாத்தீங்கன்னு சொன்னா 97 இருக்கு. இது ஹெட்ஸ் 9. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 60 600 தான் இருந்துச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. ஆம்ஸ் பாத்தீங்கன்னா 3 ஆம்ஸ் எடுத்துருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2.5 ஆம்ஸ் தான் எடுக்குது.